வெல்கம் டு 11 CA Funstar சேனல். ஸோ இன்றைக்கி IPPS POவோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து அவுட் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸாமோட கிளாஷ் ஆகுதுன்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, லைக் NICL. அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட். ஏன்னா ஜஸ்ட் 9 days இருக்குது, இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. ஸோ நாளையிலேருந்து தான் பார்த்தோன்னா ஜஸ்ட் 9 days அண்ட் டோன்ட் கான்சன்ட்ரேட் மச் ஆன் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். லைக் எப்போ எக்ஸாம், எப்படி வைப்பாங்க, காலையில் வைப்பாங்களா, ஈவினிங் வைப்பாங்களா, அந்த டிஸ்கஷன் மாதிரியான குரூப்ஸ்குள்ளே தயவு செஞ்சு போகாதீங்க. ஸோ இஃப் யூ ஆர் கிளியர்ட் ப்ரிலிம்ஸ், குட். ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்கன்னா கோ வித் த ஃப்ளோ. GAக்கு எஸ்பெஷலி ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்கன்னா டோன்ட் இப்போ லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் புதுசாக பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு எழுதின எலிஜிபிலிட்டி இருந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமே இது தான். ஸோ இது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், மெயின்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஜென்ரல் அனாலிசிஸ் இதோட சப்ளிமெண்ட் வித் QRE லைக் குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷை வந்து நீங்கள் நல்லா பண்ணணும். 9 daysல அட்லீஸ்ட் 5 ஃபுல் டெஸ்ட்டாவது எடுத்துக்கோங்க. நிறைய செக்ஷனல் டெஸ்ட்டாவது எடுங்க. ஆர் இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுத போகிறேன் அப்படின்னா சால்விங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிறைய வீடியோஸ் இப்போ மெயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய இருக்குது. லாஸ்ட் இயர் மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னாது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெஷர்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் போன வருஷம் பண்ணோம், இதுக்கு முன்னாடி பண்ணோம் அப்படின்றது எல்லாத்தையும் கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு just get ready for this exam. So before getting into that, subscribe our channel in all format. Banking awareness 32 episodes oda ready ah irukku. Our app is updated in Play Store. You can download now. 1 year subscription is available in 50% offer. So first இது வந்து ஒரு general analysis. So இப்போ first time எழுத போகிறீங்க ஆர் ஃப்ரெஷராக இருக்கீங்க ஆர் ரிப்பீட்டர்ஸாக இருந்தாலும் ஒரு general analysis வேணும் லாஸ்ட் மினிட்ல. ஏன்னா நிறைய ப்ரெஷர், லைக் ப்ரிலிம்ஸ் எப்போ வரும், ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு 1 week-ஆகவே லாஸ்ட் 1 week வந்து நிறைய பேர் நல்லாவே படிச்சிருக்க மாட்டீங்கன்னு தோணுது. பிகாஸ் நிறைய டிஸ்கஷன்ஸ் இன் குரூப், எப்போ வரும் இப்போ வருமா, அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போது ஒரு நைட் வந்து ஒரு தெளிவான பிளான் பண்ணிவிடுங்க. பிகாஸ் பிளான் இல்லாமல் நீங்கள் உட்காந்திங்கன்னா ரேண்டமாக நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அது தப்பு. இது வரையும் டெய்லி CA படிச்சிருந்தீங்க, ஒரு சோர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டூ ரிவைஸ் இட். அட்லீஸ்ட் 2 to 3 ரிவிஷன்ஸ் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தோன்னே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா இதை படிச்சிருக்கேன் ஆனால் இந்த ஆப்ஷனாக அந்த ஆப்ஷனான்னு தெரியலன்ற மாதிரியான கன்ஃபியூஷன் ஸ்டேட் வந்து எக்ஸாம் ஹாலில் அதுவும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு என்ன இது வரையும் பண்ணிங்களோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து ஹாவ் அ ஜென்ரல் ஐடியா. ஸோ இது என்னென்னா 2023 நடந்த மெயின்ஸோட ஒரு GA அனாலிசிஸ் தான். ஸோ நவம்பர் 5 வந்து எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ மந்த் வைஸ் அண்ட் டாபிக் வைஸ் ஃபஸ்ட் பார்த்துடலாம். மந்த் வைஸ் என்னென்னா நவம்பர் 5 நடந்ததா, அக்டோபரில் 11 questions இருந்துச்சு, செப்டம்பரில் 8 questions, ஆகஸ்ட்டில் 4 questions. ஸோ மேக்ஸிமம் வெயிட்டேஜ் வந்து லாஸ்ட் 3 months இருந்திருக்கு. இதில் RBI நியூஸ் அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ், ஸோ இதுக்கான வெயிட்டேஜ் வந்து 11 questions கிட்ட வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் 3 months அக்டோபர்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நான் ரிவ்யூ நிறைய வெப்சைட்ஸில் பார்க்கும்போது என்ன கொடுத்துருந்தாங்கன்றதை பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் உண்டு. ஸோ அந்த கொஸ்டின் போய் உட்காந்தோடனே வந்து மோஸ்ட்லி IBPS வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் 3 months தான் படிக்கணும், ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் கிளியர் ஆகிருக்கு அப்படின்னா லாஸ்ட் 3 months-ஓட கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு மேகசின், ஜேர்னல், இப்போ நம்ம வெப்சைட்லேயே கூட ஃப்ரீயாகவே நம்ம வெப்சைட்டில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் உள்ள பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ் மட்டுமாவது ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் இட். லைக் GDP ப்ரொஜெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. அண்ட் RBI நியூஸில் வந்து DPI பற்றின நியூஸே வந்து 2 கேட்டிருந்தாங்க, ஒரு சமிட் நியூஸ் அண்ட் வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் ஃபார் DPI அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது 2மே இம்பார்ட்டண்ட். அண்ட் RBI நியூஸ் வந்து ஃபெப்ரவரியிலேருந்து கேட்டிருந்தாலும் டு பி ஃப்ராங்க் ஹோல் ஆஃப் த இயர் Jan to December வரையும் இப்போ இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா RBI நியூஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் சர்க்குலர், நோட்டிஃபிகேஷன், ப்ரெஸ் ரிலீஸ்னு 3 டைப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட். லைக் நீங்கள் வந்து
வந்து ஐபிபிஎஸ் பிஓ தான் நம்ம படிக்கிறதுனால நாட் அ ரெகுலேட்டரி எக்ஸாம்ன்றதுனால நம்ம மோர் ஆஃப் ஆனுவல் ரிப்போர்ட், எஃப்எஸ்ஆர் ரிப்போர்ட் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ்குள்ளே போகணும்னு அவசியம் இல்லை. பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு லைக் எக்கனாமிக் சர்வேலாம் ஃபுல்லாக ரீட் பண்ணணும், பட்ஜெட்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணணும்னு இல்லை, வாட்னு தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி போன வருஷம் வந்து பட்ஜெட் பற்றி கேட்கல, ஸ்கீம்ஸுமே வந்து செப்டம்பர் மந்தில் ஒரு ஸ்கீம் வந்து 7 years ஆஃப் தட் ஸ்கீம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின நியூஸ் தான் ஸ்கீம்ஸுமே கேட்டிருந்தாங்க. ஸ்கீம்ஸ்க்கு வெயிட்டேஜ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, ரேங்கிங் இருந்துச்சு, ஸ்பேஸில் 2 இருந்துச்சு. ஸோ ஸ்பேஸில் இப்போ வந்து ஹைப்பர்சோனிக் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், நேற்று ஒரு நேற்று நியூஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து வெரி ஃபியூ கண்ட்ரிஸ் ஹேவ் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். ஸோ அதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம், டிஆர்டிஓ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி முக்கியமான நியூஸஸ்லாம் இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் நியூஸில். ஸோ அவார்ட்ஸ் இருந்துச்சு. மோஸ்ட் டாக்டு இஸ்ரேலோட October 7 தான் வந்து அந்த ஃபைட் வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ அதில் வந்து அயன் டோம் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் டாக்டு நியூஸ்னால் ஜென்ரலி நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணி நம்ம எடிட்டோரியலில் ஏதாவது பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த நியூஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதெல்லாம் யூபிஎஸ்சி லெவலில் இருக்குது, இது கான்ஸ்டியூஷன் பற்றி இருக்குது அப்படிலாம் நினச்சி நீங்கள் விட்டுறக்கூடாது. ஜென்ரலாக ஒரு ஐடியா வச்சுக்கலாம். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், மோஸ்ட் டாக்டு நியூஸஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவையாவது கோ த்ரூ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுவும் கேட்டிருந்தாங்க லைக் என்ன மாதிரியான போஸ்ட் அந்த மாதிரி சம்திங் கேட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் டாக்டு நியூஸை வந்து இப்போது நீங்கள் பார்க்குறது தப்பு, இப்போ வேண்டாம். மோஸ்ட்டாக இப்போ ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க, ஜிஏயில் ஒரு கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்காகவாது நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ வித் லாஸ்ட் 3 months. ஏன்னா இப்போயும் நவம்பரில் தான் நடக்குது. நவம்பரையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நவம்பர் அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு இப்போ 30 தானே, ஸோ 20 days படிச்சுக்கோங்க. நவம்பர் 20 வரையுமாவது படிச்சுக்கோங்க. அண்ட் அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட் 3 காம்ப்ரிஹென்சிவாக படிச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்லாம் எழுதியிருந்தீங்கன்னா செப்டம்பர் வரையுமாவது நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க அப்போது, ஆர் அக்டோபர் பாதி வரையுமாவது படிச்சிருப்பீங்க. ஸோ சப்ளிமெண்டட் வித் அக்டோபர் அண்ட் நவம்பர். ஸோ ஹோலிஸ்டிக்காக இந்த 4 months படிச்சிட்டிங்கனாலே வில் பி ஒரு மாதிரியான சேஃபஸ்ட் சைடு இருந்திருப்பீங்க. அண்ட் ஸ்டாட்டிக் ஒரு கொஸ்டின் தான், லைக் பாட்ரி எந்த ஸ்டேட்டில் செய்வாங்க, அண்ட் பேங்கிங் ஃபினான்ஸோட ஸ்டாட்டிக் வந்து 2 கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போது நிறைய எக்ஸாம்ஸில் வந்து பாண்ட்ஸ் ரிலேட்டடாக ஆர் மோர் ஆஃப் ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக கேட்குறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த லெவலுக்கு போக வேணாம். ஸோ வெயிட்டேஜும் கம்மியாக இருக்கிறதுனால we can leave those. ஸோ அதை தவிர்த்து ஒலிம்பிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஜிஎஸ்டியில் ஹையஸ்ட் என்ன சோஃபார் அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம படிக்கிறது. சர்டன் திங்ஸ் லைக் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் வந்து ஏதாவது அதோட அசோசியேட் ஆகிருந்துச்சு, லைக் ஏதாவது ஒரு போர்ட்டல் ஆர் சம் கம்போடியம்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டே படிச்சுக்கலாம். ஸோ மோர் ஆர் லெஸ் இந்த 10 days or 9 days வந்து நீங்கள் இது வரையும் படித்தது ரிவைஸ் பண்ணணும். இது வரையும் படிக்கலை ஆர் டெய்லி சிஏ மட்டும்தான், அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் டெய்லி சிஏவாவது பார்த்துருக்கணும். அப்போ தான் இப்போது ஓரளவுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது லைக் ஏதாவது ஒரு மேகசினே ஓப்பன் பண்ணுறீங்கனாலும் உங்கள் மண்டையில் கொஞ்சமாவது ஏறும். ஆர்பிஐ நியூஸஸில் சர்டன் விஷயங்கள், எஃப்எஸ்ஆர்னால் என்ன, இப்போ பிஎல்எஃப்எஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர் சர்டன் ரெகுலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது என்னன்னு மட்டுமாவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு டெய்லி சிஏ பார்த்துருக்கணும். அப்படி இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸும் ஆர்பிஐ நியூஸும் வந்து ஈஸியாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிடலாம். லைக் வாட்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அண்ட் தீஸ் வேர் த திங்ஸ் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ. ஆல் தி